எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற வகுப்புக்குள்ளே நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இது 3வது வகுப்பாக இருக்குது. சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படியெல்லாம் அமையணும், எப்படியெல்லாம் அமைச்சு இருக்காங்க, அதை நம்ம எப்படி நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸால் மாற்றி அமைச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு நம்ம இந்த வகுப்புக்குள்ளே போகிறோம். சரியா? ஸோ விஷயம் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, இந்த சொசைட்டி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அண்ட் அதில் உங்களுடைய வாழ்க்கை முறை மனத்தத்துவ முறையில் எப்படி கட்டமைக்கப்படுது, அண்ட் நீங்கள் எப்படி அதை கட்டமைச்சுக்கிடணும் அப்படிங்கிறத ஒரு தேடலாக கொண்டு இந்த வகுப்பை நம்ம பயணம் செய்கிறோம். சரியா? இப்போ இதில் நம்ம நேற்று, அதாவது போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பார்த்துருந்தோம். ஸோ முக்கியமாக சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா 3 வகையாக நம்ம பேசியிருந்தோம். ஒன்று, நம்மளுடைய எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. 2வது, நம்மளுடைய ஐடியாஸை மேனிப்புலேட், அதாவது எனக்கு தேவையான முறைப்படி பிறரை நான் பிறருடைய எண்ணங்களையும் பிறருடைய செயல்களையும் நான் மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னா அதுதான் மேனிப்புலேட்டிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அண்ட் உங்களுடைய எல்லா வகையான அறிவாற்றலையும் உங்களுடைய இமோஷன்ஸால் கட்டமைத்து வைங்க. அதுதான் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கை நீங்கள் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இது ஒரு பேசிக்கானது பார்த்துருந்தோம். அண்ட் அதன் பிறகு ஃபேமிலியில் நம்மளுடைய ரோல் எதுவாக இருக்குது, ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு மகனாக, மகளாக, அடுத்து தாய், தந்தை, அங்கிள், ஆண்ட், இன்னும் கிராண்ட் பேரண்ட், கசின், இப்படி எந்தெந்த முறையிலலாம் எந்தெந்த உறவு முறையெல்லாம் நம்ம வரோமோ அந்தந்த உறவு முறையில் நம்ம எப்படி நடந்துக்கிறணும், எப்படி நடக்கணும், எப்படி நடந்துக்கிறதுனால நமக்கு இந்த விளைவுகள் வருது, இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இது நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு மணி நேர வகுப்பில் ஒரு சின்ன ஐடியாஸ் மட்டும்தான். இதை நீங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தான் நீங்கள் வச்சு பார்க்கணும். ஸோ ஞானம் இல்மு அப்படிங்கிறது இப்போ சூரா யூனுஸ் கூட நம்ம படிச்சுட்டு வரோம். அதுலேயும் இறைவன் என்ன சொல்கிறான், இந்த ஞானம் நிறைந்த வேதம் அப்படிங்கிறான். அப்போது இந்த ஞானம் அப்படின்னு வரும்போது எந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதோ உங்களுடைய அறிவாற்றலை கொண்டு அந்த விஷயங்களை எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ஞானம். ஸோ அந்த மாதிரி இந்த வகுப்பில் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். நான் சொல்கிறதே கொஞ்சம்தான். அப்போ அந்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸால் கெயின் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கம்பேர் பண்ணி அதை எந்த காலத்தில் நீங்கள் பயன்படுத்தணும், உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய லைஃப் மாறும் இன்ஷா அல்லாஹ். ரைட். ஸோ ரிலேஷன்ஷிப் ரோல் இன் ஃபேமிலியை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நெய்பர், அதாவது பக்கத்து வீட்டுக்காரவங்க, இல்லை நம்ம வீட்டில் குடியிருக்கக்கூடிய வாடகைக்காரவங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, இவங்களும் நம்ம சமூகத்தில் ஒரு பெரிய அங்கமாக விகிக்கிறாங்க. அப்போ இவங்கக்கிட்ட நம்ம எந்தெந்த விஷயங்களை கட்டமைச்சிருக்கோம், அந்தந்த விஷயங்களில் எந்த மாதிரியான மனப்பாவத்தை நம்ம கொண்டு இருக்கோம், அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை மாற்றி அமைக்கிறது, இதைத்தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ விஷயம் ஃபுட் ஷேரிங். எல்லா இடங்கள்லையுமே பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா விஷயம், அது முக்கியமாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ்லேயுமே அந்த ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில், ஒரு பண்டிகை டைம்லலாம் அவங்கக்கிட்ட இருக்கிற பலகாரங்களையோ அவங்களுடைய உணவுகளையும் ஷேர் பண்ணிப்பாங்க. இது காலமாக நடக்கிறது தான் இல்லையா? அண்ட் குரான்லேயும் கூட நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரரோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க அப்படின்னு வருது.
இன்னும் நபியுடைய செயலாக ஹதீஸுகளில் கூட என்ன வருது, அதாவது நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் சேர்த்து சமைங்க. அவங்க பட்னியோடு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்து வரோம் இல்லையா? ஸோ இந்த ஃபுட்டு ஷேரிங்கும் சமூக கட்டமைப்புக்கும் என்ன சம்மந்தம்? சிந்திச்சு பார்த்தா விஷயம் அந்த ஃபுட்டு ஷேரிங். அந்த என்கிட்ட இருக்கிற அந்த உணவுப் பொருட்களை நான் பகிர்றேன் இல்லையா? அதனால் எவ்வளோ ஒரு ஒரு இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு தராங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த ஒரு சின்ன நன்றி உணர்வு இருக்கும். இவங்க எனக்கு இந்த ஃபுட்டு தந்திருக்காங்க. ஸோ நாளை பின்ன உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்தாலும் அவங்க நமக்கு ஃபுட் தந்தாங்க தானே அப்படின்ற ஒரு இதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம். இதே தான் நீங்கள் அவங்களுக்கு பண்ணாலும் கூட அந்த சின்ன நன்றி உணர்வு அடுத்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஏன்னா தவறுகள் எல்லாருமே செய்யக்கூடியவர்கள் தான், விதிவிலக்கே இல்லை. நம்ம அதை பெருசாக இது அவங்கள ஹர்ட் பண்ணும், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்க மாட்டோம். நினைக்காம கூட சில கஷ்டங்களை நம்ம கொடுக்கத்தான் செய்கிறோம். நமக்கும் அவங்க கொடுக்குறாங்க, அவங்களும் நமக்கு தராங்க. பட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேரிங் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு நிமிஷம். அப்போது இந்த குட்டி குட்டி ஷேரிங் அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் நம்ம கொடுக்குறது வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது அவங்களோட நமக்கு ஒரு முகப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ இதனால தான் இறைவன் வந்து ஷேர் பண்ண சொல்கிறான். ஏன்னா இறைவன் சொல்கிற ஒன்றுமே வந்து எதுவுமே யாருக்குமே பாதிப்பே ஏற்படுத்தாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டான விஷயத்தை தான் இறைவன் சொல்லுவான். சரி, இப்போ இந்த ஃபுட்டு ஷேரிங்கில் என்ன சமூக கட்டமைப்பு இப்போ இருக்குது அப்படின்னா, நம்ம இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கோம்? அதாவது எல்லாமுமே கலந்து ஒரு டைவர்சிட்டியான ஒரு இடத்துல தான் இருக்கும். அதாவது எல்லா வகையான ஆட்களும் கலந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய மார்க்கம் படித்தவங்க, அதாவது இஸ்லாமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த மார்க்கமாக இருக்கட்டும், அதாவது அந்தந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க இன்றைக்கி மார்க்கங்களை எல்லாம் மதமாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ பிரித்து வச்ச மதமை வச்சுட்டு இந்த மதம் உடையவர்கள் இந்த மதம் உடையவர்களோட ஃபுட்டை ஷேர் பண்ணிக்க மாட்டோம், ஃபுட் ஷேர் பண்ணாலும் அவங்களுடைய ஃபுட்டை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு வரம்பு மீறிய இடத்துல நம்ம இருக்கோம். அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான்? சில பொருட்களை மட்டும்தான், சில உணவுப் பொருட்களை மட்டும்தான் நமக்கு தடை விதிக்கிறான். மற்ற உணவுப் பொருட்களை இறைவனே கேட்குறான், நான் உங்களுக்கு தடை விதிக்காத போது நீங்களே ஏன் தடை விதிச்சுக்கிறீங்க கேட்குறானா இல்லையா? குரானை நம்ம பார்த்துட்டு வரோம். சூரா அன்ஃபாலா சூரா தௌபாவான்னு தெரில, சூரா அன்ஃபால் தான், ஆமாம். சூரா அன்ஃபாலில் இறைவன் கேட்டிருப்பான், உங்களுக்கு நான் அனுமதித்ததை நீங்களே ஏன் உங்களுக்கு தடை விதிச்சுக்கிறீங்க? அப்போது இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான சூழலில் இருக்கோம்? அப்போது நம்ம பக்கத்து வீட்டில் அல்லது எதிர்த்த வீட்டில் வேறு ஒரு மதத்தை சார்ந்தவங்களே இருந்தாலும் கூட அவங்க ஏதோ ஒரு அவங்களோட ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிக்க கொண்டு வர உணவை நீங்கள் அது வெஜ்ஜாக இருந்தால் இன்னொன்று அவங்கக்கிட்ட நம்ம கிளாரிஃபையே பண்ணிக்கிடலாம். இது எங்களுக்கு அதாவது மற்ற தெய்வங்களுக்கு படைத்ததாக இருந்தால் இறைவன் தடுக்கிறான், அதை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி இறைவன் பெயரால் அறுக்கப்படாத நான்வெஜ்ஜாக இருந்தால், பிராணிகளாக இருந்தால் அதையும் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறான். அப்போது இந்த மாதிரியான க்ரைட்டீரியாலலாம் இது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இல்லை அப்படின்னு வரும்போது அதை நீங்கள் தாராளமாக வாங்கி புசிக்கலாம். அந்த டைமில் உங்களுடைய நியத்துன்னு ஒன்று இருக்குது.
அவங்க சொல்லுவாங்க, நான் பயபக்தியோடு இது சாமிக்கு படைச்சது அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த பயபக்தியோடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அது உங்களுடைய நம்பிக்கை ஓகே, பட் அதே நம்பிக்கையோடு நானும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ நிதானமாக அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்ம சொல்லி அனுப்பலாம். அப்படி இல்லாமல் நமக்காகவே ஸ்பெஷலாக அவங்க கொண்டு வர விஷயத்த நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு அந்த அன்பையே கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். இறைவன் வந்து ஒற்றுமையாக அன்போடு வாழ சொல்கிறான் அப்படிங்கிறப்போ அந்த ஒற்றுமை அந்த அன்பு சில சில விஷயங்களால் நமக்கு கிடைக்கும். அந்த சில விஷயங்களில் உணவுங்கிறது மிக முக்கியமான ஒரு இதை வந்து எடுக்குது. சரி, அப்போ அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது மட்டும்தானா அப்படின்னா இதை தாண்டி ஒன்று இப்போ இருக்குது. என்னென்னா நிறைய கெட் டுகெதர் கேதரிங்ஸாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்தான வீட்டில் கூட இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஏதோ அந்த ஃபாத்தியா அந்த மாதிரி சொல்லி, அப்புறம் அந்த கந்தூரி, இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாத நிறைய விஷயங்களை மார்க்கத்தோட புகுத்தி நிறைய பண்ணுறாங்க. அது இல்லைன்னு நம்ம மறுக்கலை, சரியா? ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்திச்சு பாருங்கள். என்னென்னா இப்போ கந்தூரி அந்த இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லையா? அப்போது இது வந்து முதல்ல நீங்கள் சிந்திச்சுக்கிறங்க. இப்போ இந்த கந்தூரிங்கிறது ஏதோ மௌலூதுலாம் எல்லா சாப்பாடையும் வச்சு மௌலூது ஓத போகிறாங்களா? இல்லை உங்கள் வீட்டிலே ஏதோ ஃபாத்தியா அப்படின்லாம் ஏதோ சொன்னால் விஷயம் இப்போ நம்ம வீடுன்னா நம்ம சொல்லி தடுத்து பார்க்கலாம். தடுக்க முடியல, அந்தளவுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து வேறு என்ன பண்ணுறது? நமக்கு அந்தளவுக்கு நம்மக்கிட்ட அந்த பவர் வரல. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாமியாராக இருக்கீங்க, உங்கள் பேச்சு தான் வீட்டில் எடுபடும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வேணாம் அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்தளவுக்கு பொறுப்பு வரல, என் பேச்சை யாரும் கேட்குற நிலமையில இல்லை. அதே மாதிரி தான் ஊர்லேயுமே நீங்கள் ஒரு தலைவர் அப்படின்னா தான் உங்கள் பேச்சை அவங்க கேட்பாங்க. பட் அந்த பொறுப்பில் நம்ம இல்லை. அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கிறவங்களோட ஓரளவு பேசிக்காக எப்படி ஒத்து போகலாம்? அதே சமயம் இறைவனுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்போது அந்த நியத்தை நம்ம பார்க்கணும். விச் மீன்ஸ் இப்போ வந்து இப்போ கந்தூரி எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். அந்த கந்தூரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவீங்க. எல்லாரும் கொடுக்குற காசில் தான் அவங்க சமைப்பாங்க. சமைச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க, இல்லாதவங்களுக்கும் கொடுப்பாங்க. இதுதானே அந்த இது. ஸோ ஏன் நீங்கள் வந்து இது வந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, செய்கிறவங்க வேறு எப்படி வேணால் நினச்சி செய்யட்டும், அது அவங்களாச்சு அல்லாவாச்சு. அந்த இதில் என்னால் தவிர்க்க முடியல அப்படிங்கிறப்போ அதே மாதிரி அப்போ அதை வாங்கிட்டும் சிலர் வந்து ஆசை இருக்கும், ஆனால் அதை சாப்பிடாம இருப்பாங்க. பட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த உணவானது இறைவன் பெயரால் தான் செய்யப்பட்டிருக்கு, அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஏன்னா அது நான்வெஜ்ஜாக இருந்தால் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த ஃபுட்டு வந்து வேறு ஃபாத்தியா அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை, அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மூணாவதாக இது எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி நம்ம சாப்பிட்றோம். ஒரு கெட் டுகெதர் தானே, ஒரு சோஷியல் கெட் டுகெதர் இது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஆரம்பத்தில் எதற்காக அதை கொண்டு வரப்பட்டதோ அது காலப்போக்கில் மாறிடுச்சு. மேபி நம்மளுடைய முன்னோர்களும் கூட இந்த கேதரிங்கை இதுக்காக தான் பயன்படுத்தியிருப்பாங்க. எல்லாரும் ஒன்றா, ஏன்னா எங்கே வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு? அப்போ அதுக்காகவே பள்ளிகளை தேர்ந்தெடுத்து எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடியவர்களாக ஊர் கூடி செஞ்சு அதை வந்து எல்லாரும் பகிர்ந்துக்கக்கூடியதாக ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கும். இப்போது ஏன்னா இறைவனும் எல்லாரையும் ஒத்துமையாக தான் வாழ சொல்கிறான். அப்போ இந்த மாதிரியான சூழல்களில் நீங்கள் அந்த ஒத்துமையாக வாழ்கிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி நான் தௌஹீத் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம்,
அதெல்லாம் இல்லை, நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். பட் அதை தாண்டி நம்ம இப்படி சிந்தித்தோம் அப்படின்னா நம்ம சரியாக வரும். ஸோ நம்மளுடைய சிந்தனையை நம்ம சீர்படுத்தணும். அண்ட் அதே மாதிரி வீட்டில் வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸு, காது குத்து, வேறு இது இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ். இன்னும் வந்து யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போவும் ஏதோ ஃபாத்தியான்ற பேரில் ஏதோ செய்வாங்க. ஸோ இதில் நம்ம வந்து கடன் வாங்கி நீங்கள் அவ்வளோ பெருசாக கிராண்டாக செய்யணும்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கி இது பண்ணுற இடத்துல நம்ம வந்து நாசுக்காக ஒதுங்கிக்கிறது உங்களுடைய விருப்பங்கள். பட் அவங்க வந்து அவங்களுடைய உள்ளமாற உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க எல்லோரும் சேர்ந்து இருப்போம். ஏன்னா நானுமே நிறைய பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபாத்தியா மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் எனக்கு தெரில. பட் அவங்க என்ன நினச்சி எல்லாரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஒன்றா இருக்கலாம். ஒரு மவுத்தான வீட்டில் அந்த மவுத்துக்கு அப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ அந்த மவுத்து வீட்டில் உள்ளவங்க ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்கள வந்து ஒரு கேதரிங் ஒன்று சேர்க்கறதுக்காக அந்த விருந்துகள் பயன்படுது, அந்த ஃபாத்தியா அப்படிங்கிற பேரில். ஸோ நம்ம உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபுட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதை நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ, பட் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ கொடுக்கும்போது உங்களுடைய நியத்து எப்படி இருக்கணும், நான் ஃபாத்தியாக்காக இது போகிறேன், அந்த நியத்தில் இருந்து கொஞ்சம் மாறி அந்த வீட்டில் உள்ளவங்க தனிமையாக இருப்பாங்க, அவங்களுக்கு நான் வந்து ஒரு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நாளில் அப்படிங்கிற ஒரு நியத்தோடு நீங்கள் போனீங்கன்னா அங்கே நீங்கள் சாப்பிட்டு வந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயம் புரியுதா? அப்போ அந்த சாப்பாடு அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்களில் நமக்கு நம்மளுடைய அந்த கேதரிங்ஸை உறுதிப்படுத்துது, நம்மளுடைய அந்த ஒற்றுமையை உறுதிப்படுத்துது. அப்போ சிந்திச்சுக்கிறணும். அப்போ எங்கெல்லாம் நம்ம ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிறலாம், ஃபுட்டை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஒவ்வொரு முறையும் யோசித்து இது பண்ணணும். அப்படி யோசிக்கும்போது உங்களோட நியத்தை கரெக்ட் பண்ணணும். யாரெல்லாம் நான் இந்த நியத்தோடு தான் இதை நான் சாப்பிட்றேன். அப்படி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப அப்படியே பார்க்கணும் அப்படின்னா ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது உண்மையாகவே அவங்க என்ன மாதிரி சமைச்சாங்கன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் நம்ம எந்த நியத்தோடு சாப்பிட்றோம்? எல்லாம் பசிக்குது, நான் சாப்பிட்றேன், காசு கொடுத்து நான் சாப்பிட்றேன், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டையுமே நீங்கள் எங்கே யாரோட சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் உங்களோட நியத்தை ப்யூரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் பகுத்தறிவோட எதற்காக இது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கங்கிறதையும் சிந்திச்சுக்கோங்க. இது மற்றவங்க உங்களுடைய வாழ்க்கையில் மேனிப்புலேட் பண்ணாதவாறு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அசால்ட்டாக பேசுவாங்க. முக்கியமாக இந்த மாதிரி நான் வந்து தௌஹீது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு தௌஹீத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏழைகளோட இதிலெல்லாம் போய் கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் பணக்காரவங்க நல்ல வகை வகையாக ஃபுட்டு தருவாங்க அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் போய் கலந்துப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. இன்னும் வந்து அந்த விஷயம், ஏன்னா இறைவன் சொல்கிறான், இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான விருந்து என்னென்னா ஏழைகளை புறக்கணித்து பணக்காரர்களை கூப்பிட்டுக்கிற விருந்து தான் அப்படின்னு. அப்போது அந்த விருந்து, அந்த ஃபுட்டு ஷேரிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பார்த்துக்கிறங்க. யார் என்ன சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் உங்களுடைய நியத்தை நீங்கள் தான் பார்க்க முடியும். இதுதான் உங்களோட ஞானம். நீங்கள் கற்றுருக்கீங்க ஒரு விஷயத்த, அப்போ இன்னொருத்தவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அப்படி பண்ணினாலும் என்னுடையதை நான் சிந்தித்து நான் செயல்பட்டுக்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் தனித்து வரீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய உண்மையான சோஷியல் இன்ஜினியரிங். உங்களோட இன்ஜினியரிங்கை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுடைய கட்டமைப்பை நீங்கள் பண்ணுங்கள், மற்றவங்கள பண்ண வைக்காதீங்க. ரைட். ஸோ ஃபுட்டு ஷேரிங் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய விஷயத்தை உட்கொண்டதாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது, எண்ணங்களும் நம்பிக்கைகளும். உங்களுடைய எண்ணங்கள், தாட்ஸ் அப்படின்னா எண்ணங்கள், பிலீவ்ஸ் அப்படின்னா நம்பிக்கைகள்.
இதுவும் அதே தான். ஸோ நான் ஒரு எண்ணத்தை கொண்டவளாக இருப்பேன். என்னுடைய நம்பிக்கைகள் ஒரு மாதிரி இருக்கும். அதே எண்ணங்களும் அதே நம்பிக்கைகளும் நீங்களும் கொண்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன் அப்படின்னா, பலருக்கு பல வகையான எண்ணங்களும் பல வகையான நம்பிக்கைகளும் தான் இருக்குது. அப்போது என்னுடைய நம்பிக்கைகள் முக்கியமாக என்னுடைய பர்பஸ் மாதிரி நான் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிற மாதிரி நீங்களும் வாழணும். ஏன்னா அதுதான் சிறந்தது. ஏன்னா இறைவன் சொல்கிறான், நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா அது நல்லது, உங்களை நான் சொர்க்கத்தில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த ஒரு ஆசையில் நான் முஸ்லீமாக இருக்கேன், இல்லை நான் இந்த ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு நம்பிக்கையோட செயல்படுறேன், அப்போ எனக்கு நன்மை கிடைக்கும், இதே மாதிரி என் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக நானே அதை ஒழுங்காக செய்யாத போது பிறரை நான் எப்படி செய்ய வைக்க முடியும்? என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய நம்பிக்கைகளையும் நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை நான் வெளிப்படுத்தாத போது அவங்க எப்படி அதை வெளிப்படுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போது நான் என்னுடைய பிலீவ் என்னுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது இறைவன் ஒருவன் தான். இன்னும் இறைவனை தவிர நான் வேறு யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், இது மட்டும்தான் பிலீஃபா அப்படின்னா, இதை தாண்டி இறைவன் எவ்வளோ சொல்கிறான். உங்களுடைய என்னவாக இருந்தாலும் அதை எனக்காக தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு பேசுகிறான் இல்லை? அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், நான் அவங்களுக்கு இவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டப்படுறாங்க மீன்ஸ் ஏதோ ஒரு வகையில் போராடி மக்களுக்காக போராடி அவங்க கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது, எதுக்கு இப்போ போய் இதெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு, உங்களுக்கே ஒரு 2 புள்ள இருக்குது, பொம்பளை புள்ள இருக்குது, அதுக்காக நீங்கள் சேர்த்து வைக்க வேணாமா அப்படின்னு நம்ம சொன்னான். அல்லது இதே மாதிரி நம்ம சொல்லும்போது நம்மளை நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க அப்படின்னா சிந்திக்கணும். அப்போது இந்த மாதிரி நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸை நம்மளுடைய நம்பிக்கைகளை மாற்றக்கூடாது. எஸ், அப்போ அதே மாதிரி இன்னொன்றும், நீங்கள் அது செய்யுங்க, உங்கள் பிள்ளைய இங்கே படிக்க வைங்க, அங்கே படிக்க வைங்க, இதை செய்யுங்க, அது செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயும் மூக்கை நுழைக்கிறது. மூக்கை நம்மளும் நுழைக்கக்கூடாது, நம்மளுடைய இதில் நுழைய வைக்கவும் கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளும் யாருடைய நம்பிக்கைக்குள்ளேயும் மூக்கை நுழைக்கக்கூடாது, நம்மளுடைய நம்பிக்கையிலையும் யாரையும் நுழைய விடக்கூடாது. பட் அவங்க நமக்கு நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா சிந்திக்கணும். ஸோ சிந்திச்சு ஓகே இவங்க சொல்கிறது என்ன சரியாக இருக்குமா அப்படின்னு அவங்க சொல்கிற விஷயங்களை யோசிக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறத மட்டும்தான் நான் செய்வேங்கிற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. அது எல்லா வகையிலையும் என்ன, இந்த லோனை போட்டு வீட்டை கட்டுங்க அப்படின்பாங்க, இல்லை நீங்கள் சொல்லுவீங்க இந்த நகைக்கடையில் நகை சீட்டு கட்டுங்க, குழு வாங்குங்க, இந்த இதில் கம்மியான வட்டி தான், இதில் வாங்கிக்கிறங்க. இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பேசிக்கிறோம், முக்கியமாக பெண்கள் தான் பேசிப்போம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஃபர்னிச்சர்லாம் வச்சுருப்போம், பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த ஃபர்னிச்சர் வாங்கிட்டாங்கன்ட்டு அதை பார்த்துட்டு உடனே நம்மளும் போய் வாங்குகிறோம்ல. இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்லுவாங்க, இந்த ஃபர்னிச்சர் இவ்வளோ ஆஃபரில் இருக்குது, நீங்களும் போய் வாங்குங்க. இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் போய் சொல்லுவோம், இந்த ஃபர்னிச்சர் இந்த ஆஃபரில் இருக்குது, போய் வாங்கிக்கிருங்க. ஏன் சொல்லணும்? அப்போது இந்த மாதிரி தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸை நம்ம மாற்றுறோம். ஸோ இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம யாருடைய இன்னொன்று முக்கியமாக பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னா ஓகே, இதே வாடகைக்கு இருக்காங்க அப்படின்னா இன்னும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய அது என்ன ஆக்கிரமிப்பை கொடுக்க முடியுமோ அவங்களுடைய மண்டையில் திணிச்சிட்றது. இல்லை நம்ம யாருக்கிட்டையாவது வாடகைக்கு இருந்தோம் அப்படின்னா அவங்க வீட்டு ஓனருன்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் அவங்களுடைய நம்பிக்கைகளை எண்ணங்களையும் நம்ம மேலே திணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை நம்ம செய்வோம்.
கவனம். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய எண்ணங்களையும் தாட்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோமா? இன்றைக்கி யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கணும், எனக்கு இத்தனை பவுன் நகை வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இன்னொருத்தவங்க உங்களுக்கு திணிச்சது தான். அப்போ சிந்திச்சுக்கிறங்க, யாருடைய எண்ணத்தையும் யாருடைய நம்பிக்கையையும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அல்லது நீங்கள் கொடுக்குறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற 2 விஷயத்தையுமே சிந்திச்சுக்கிறங்க. 3வது, ஹாப்பி கிரீட்டிங்ஸ். அழகிய முகமன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இறைவன் சொல்கிறான், யாரை பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அழகிய முகமனோட நீங்கள் அவங்கள இது பண்ணணும், இன்முகத்தோட. இது இறைவன் சொல்கிறான். எல்லாருடைய கலாச்சாரமும் கூட இதுதான் போதிக்குது. அப்போ விஷயம் என்னென்னா, நம்மளுடைய அந்த அழகான க்ரீட்டிங்ஸ், அந்த சலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அழகான க்ரீட்டிங்ஸ். அதை தாண்டி நிறைய சொல்லலாம், குட் மார்னிங். ஸோ அதிகமாக சலாம் சொல்லுவீங்க உங்களுடைய அந்த சலாம் புரிஞ்சவங்களுக்கு. இல்லை ஒரு கேஷுவலாக உள்ளவங்க அப்படின்னா நம்ம குட் மார்னிங் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிறோம். சம்டைம்ஸ் அந்த தமிழோட இதில் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டக்குன்னு வணக்கம் அப்படின்னு சொன்னோடனே அல்லாவை தவிர நம்ம யாரையும் வணங்கக்கூடாது. அப்போ விஷயம் என்னென்னா, அப்போ இவங்களை போயிட்டு நான் வணங்குறேன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. பொதுவாக இப்போ அந்த பொருள் பார்த்துக்கிறங்க. வணக்கம் அப்படிங்கிறது தமிழில் ஒரு க்ரீட்டிங்காக இருக்குது. அதை எப்படி இப்போ நம்ம சலாம் சொல்லும்போது எப்படி நம்ம சொல்கிறோமோ, ஏன்னா யூஸ்வலாக ஒருத்தவங்களை பார்த்தா அவங்கள க்ரீட் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் பாருங்களேன், கை கொடுப்பாங்க அல்லது ஹக் பண்ணுவாங்க. இது இருக்கா இல்லையா? அது ஆண் பெண் பேதம் இல்லாமல் இது செய்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சலாம் சொல்லும்போது அது 2 பெண்கள் அல்லது 2 ஆண்கள் அப்படின்னா மேபி அவங்க ஹக் பண்ணுவாங்க, கை கொடுப்பாங்க. இல்லாத பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, தள்ளி நின்று சலாம் சொல்லுவாங்க. பட் இங்கே வணக்கம்னு வரும்போது சேம், அதுவும் ஒரு கெஸ்சர் தான். அந்த கையை கூப்பி நெஞ்சுக்கிட்ட வச்சு சொல்கிறது ஒரு கெஸ்சர், அவ்வளோதான். இப்போ அந்த கெஸ்சர் வச்சு ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்க வணக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வணக்கம்னு சொல்லும்போது ஓகே உங்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில் எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஒன்றும் அவங்கள ரொம்ப சாஷ்டாங்கமாக அவங்களுக்கு நான் அடிமைன்னு நான் போகலை. அடிமைன்னு போகிறது காலில் விழுந்து அந்த தொட்டு கும்பிடுறது அந்த அளவுக்கு. ஸோ அப்படி இல்லாமல் பொதுவான முறையில் ஒரு கேஷுவலாக அது அவங்களுடைய கல்ச்சர் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா, அது என்ன, ஜப்பானீஸ் இவங்கக்கிட்டலாம் போனீங்கன்னா அவங்க நார்மலாகவே கொஞ்சம் பவ் பண்ணுவாங்க. ஸோ பவ் பண்ணுறதுன்னும் அப்போ அதுவும் என்ன அல்லாக்கு மீறினதா அப்படின்னா அப்படி கிடையாது. அதான் அவங்கவுங்களுடைய கல்ச்சர். பவ் பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா அப்படியே தலை குனிஞ்சு அந்த ஃபுல்லாக ருக்கு போகிற மாதிரி நிற்பாங்க. அவ்வளோ தூரம் போகலைன்னாலும் ஒரு அளவு செய்வாங்க. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்களுடைய கல்ச்சர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அது மாதிரி செய்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இறைவன் எதில் எனக்கு இணை வைக்காதீங்க அப்படிங்கிறான்னா, நான் உங்களுக்கு இந்தந்த வேலைலாம் செய்ய சொல்கிறேன், இப்படிலாம் இருக்க சொல்கிறேன்னு, அதுக்கு நீங்கள் மாறு செஞ்சால் தான் எனக்கு கோபம் வருங்கிறான். அப்போது நான் இவங்களுக்கு கையை கூப்பி வணக்கம் சொல்கிறதுனால அல்லாஹ் கோவம் வந்துடாது. ஆனால் அதே சமயம் இவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக நான் வட்டி வாங்கி நான் நகை வாங்குகிறேன், வட்டி வாங்கி நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா அல்லாஹ் கோவம் வரும். விஷயம் புரியுதா? ஸோ க்ரீட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அழகிய முகமன், அவ்வளோதான். அது அவங்கவுங்களுடைய கல்ச்சரை பொறுத்து இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த நியத்தை, இந்த எண்ணத்தை உங்களுடைய மைண்டுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா க்ரீட்டிங்ஸ் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேவா? அண்ட் 4வது, நோ கம்பேரிஷன். எதுக்குமே யாரோடையுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களை நீங்களே.
அதான் இன்றைக்கி வந்து நம்மளை ரொம்ப அற்புதமாக சோஷியல் இன்ஜினியரிங் நம்மளை மேனிப்புலேட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அது எத்தனை வருஷம்னு தெரில, ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு விளம்பரம் வந்துச்சு. என்னென்னா, அந்த டேபிள் மேட், அந்த டேபிள் மேட்டை காமிச்சு, இது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்குது, மாடி வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு. கவனிச்சிருங்களா? அந்த விளம்பரத்துக்கு அப்புறம், அது ஒரு சின்ன டேபிள் மேட்டு தான், அதை எல்லாராலையும் மோஸ்ட்லி அஃபோர்ட் பண்ண முடியும்னு வைங்களேன். பட் அது வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாருமே எல்லாத்தையுமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கெலாம் வந்து ஃப்ரிட்ஜெலாம் இப்போ ரீசன்ட் டைமில் தான் ரொம்ப கம்பல்சரி வீட்டுக்கு தேவையான விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜெலாம் ரொம்ப, ஏசிலாம் இன்றைக்கி ரொம்ப, இது இல்லாமல் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள், எல்லாரும் வீடு வச்சுருக்காங்க, வீட்டில் சொந்த வீட்டில் தான் இருக்காங்க, நானும் இருப்பேன். அது வட்டியாக இருந்தாலும் சரி, எத்தனை குட்டி போட்டாலும் சரி, நான் ஒத்திக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்க இது வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க அப்படிங்கிறத யார் உங்களை கம்பேர் பண்ண சொன்னாலும் கவனிச்சுக்கிறங்க. எனக்கு இது தேவையா தேவையில்லையா? ஏன்னா விளம்பரங்கள் இப்படி தான் நம்மளை வந்து கம்பேரிட்டிவாக பக்கத்து வீட்டுக்காரவங்களை கம்பேர் பண்ணி தான் நம்மக்கிட்ட பொருள் வாங்க வைக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை கம்பேர் பண்ணிக்க மாட்டோம். அண்ட் பொருளை மட்டும் இல்லை, இன்றைக்கி படிப்பையும் அப்படி தான் கம்பேர் பண்ணுறோம். அவன் வீட்டு பிள்ளை இந்த டியூஷன் போகுது, அது படிக்குது, இது படிக்குது, நான் என் பிள்ளையும் அதே மாதிரி படிக்கணும். அது எவ்வளோ அவங்க வீட்டுக்காரர் அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, ஏன் கணவரும் இது ஏன் பண்ண மாட்டுறாரு? அவங்க கணவர் தப்பான முறையில் கூட பண்ணலாம், உங்கள் கணவர் சரியான முறையில் கூட இருக்கலாம். அதனால் அவருக்கு வருமானம் அதிகமாக வரலாம், இவருக்கு கம்மியாக வரலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் கம்பேர் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ மிக முக்கியமாக கம்பேரிஷனை துறந்தோம் அப்படின்னா, அந்த கம்பேர் பண்ணி பார்க்குறத விட்டோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய கட்டமைப்பை ப்ராப்பராக சீர்படுத்தலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ இது நேர்மறையான விஷயங்கள். ஸோ முடிஞ்ச அளவு எடுத்தோனையெல்லாம் வராது. இவ்வளவுமே வந்து நம்ம காலமாக வேறு மாதிரி இருந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் எடுத்தோனையே என்னால் இதெல்லாம் செஞ்சிட முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் முயற்சி பண்ணுங்க. அப்போ பாசிட்டிவிட்டி அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரவங்களோட பேசுகிறீங்க அப்படின்னா நேர்மறையான விஷயங்களை பேசிட்டு போயிடுங்க, நகர்ந்துருங்க. அங்கே போயிட்டு காலைல சும்மா அந்த ஜாமான் வாங்குறப்ப, காய்கறி வாங்குறப்ப பார்க்க நேரிடும். அப்போ போயிட்டு இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறது. சீரியஸாக நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் நானே யோசிப்பேன், ஐயோ நம்ம ரொம்ப பேசிட்டோமோ அப்படின்ட்டப்ப டக்குன்னு வாயை மூடிடுவேன். அதே மாதிரி மோஸ்ட்லி அதனால தான் நான் யாரோடையுமே பேச மாட்டேன், அந்த ஸ்மைலோடு ஸ்டாப் பண்ணிடுவேன். அதே மாதிரி அவங்க பேசுகிறப்பவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்னா எப்படியாவது அங்கேருந்து ஓடிடுவேன். அது என்னோடய பழக்கம். ஏன்னா அந்த ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்பீக் வந்து அந்த ஒரு நாள் முழுவதும் என்னை அப்படியே ஆக்கிரமிச்சிட்டே இருக்கும். அப்போது நெகட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன குறைகள் தான். நமக்கு அது சின்ன குறைகளாக தோணும், ஆனால் கேட்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். இப்போ அதனால் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவு நேர்மறையாக பேசிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா அமைதியாக சிரிச்சிட்டு மட்டும் வந்துடுங்க. எனக்கு திருக்குறளில் வரும்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அந்த அழகிய சொல் இல்லாமல் கடுமையான சொற்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கனியை பக்கத்துலேயே வச்சுட்டு காயை உண்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இறைவனும் அதான் சொல்கிறான், பேசுனா நல்லதே பேசுங்க, இல்லைன்னா அமைதியாக இருந்துருங்க.
இப்போது அந்த பாசிட்டிவான விஷயங்கள் பேசுகிறோமா, இல்லை நம்ம கேட்குறோமா, ரெண்டுமே முக்கியம். இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எப்போவுமே வந்து குறையே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் அப்படி, எங்கள் வீட்டில் இப்படி, எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அதே மாதிரி சொல்லலாம், தப்பு இல்லை. பட் எப்போவுமே சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க யாரை பற்றி கேட்டாலும் அவங்க அப்படி தான், இவங்க இப்படித்தான். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக அவங்க பேசுகிறாங்களா அல்லது நம்ம பேசுகிறோமா, ரெண்டுமே பார்க்கணும். நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்குமே உங்களை பகுத்து அறிய வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. விச் மீன்ஸ் பிறரை மட்டும் சிந்திக்காமல் உங்களையும் நீங்கள் சிந்திக்கணும். இன்ட்ரா சோஷியல் ஆஸ்பெக்டும் பார்க்கணும். அதாவது உங்கள் இன்டர்பர்சனலும் பார்க்கணும், இன்ட்ரா சோஷியல் விஷயத்தையும் பார்க்கணும். நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கணும், பிறர் எப்படி இருக்காங்கங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இதுதான் பாசிட்டிவிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி. ஸோ இந்த ப்ரைவசிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்களே, பேசிட்டு போகிறாங்களே, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சிலர் கங்கணம் கட்டிகிட்டு இருப்பாங்க. நம்மளில் சிலரும் கங்கணம் கட்டிகிட்டு இருப்போம். ஆனால் எதுக்கு? ப்ரைவேட் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்குது. இப்போ யார் வீடுகளுக்குள்ளேயும் நம்ம அதிகமாக டக்குன்னு நுழைஞ்சிட தேவையில்லை. அது ரொம்ப ரொம்ப ப்ரைவசி அப்படின்னா வீடுகளுக்குள்ள வீடு அப்படின்னாவே ப்ரைவேட் ஸ்பேஸ் தான். இறைவனே என்ன சொல்கிறான், ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கதவு ஓரத்தில் இருந்து நீங்கள் 3 தடவை தட்டுங்க. உள்ளேருந்து வாங்கன்னு வந்தால் உள்ளே போங்க. இல்லை அவங்க எதுவும் ஆள் உள்ளே இருந்தாலும் கூட சவுண்டு இல்லைன்னா நீங்கள் வந்துடுங்க. இது இறைவன் சொல்லி கொடுத்தது. இறைவன் சொன்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சவங்க தானே, இன்னும் சொந்தக்காரவங்க தானே அப்படின்னு திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ போன மாதிரி டக்குன்னு போயிடுறாங்க. நம்மளும் சம்டைம்ஸ் போயிடுறோம். அது எவ்வளோ பெரிய மனசங்கடம் தெரியுமா? அதே மாதிரி அவங்க சண்டை போடும்போதோ ஏதோ ஒரு விஷயம் அங்கே உள்ள ஏதோ நடக்கும்போது நம்ம போய் நிற்கிறது, நம்ம போய் இது மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம தான் அப்படியே பாச மலையில் புளிகிற மாதிரி அவங்க சண்டையை விலக்கி விட போகிற மாதிரி போய் நின்றுடுறது. கடைசியில் நம்ம தான் சண்டையை பெருசுப்படுத்திட்டு வந்திருப்போம். ஏன்னா ஷைத்தான் வந்து எல்லாரையும் தூண்டுவான் தான். அப்போ வீடுகளுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கும் தான். இப்போ அந்த நேரத்தில் இறைவன் வந்து அவங்க மனசில் அன்பை போட்டு அதெல்லாம் சால்வ் ஆகும். நம்ம தான் போய் எல்லாம் பண்ணணும்னு இல்லை. இஃப் சப்போஸ் ரொம்ப அங்கே வந்து அடிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசம், ஏன்னா இன்றைக்கி வந்து அதுவும் நடக்குது, ஒய்ஃபை வந்து கொல்கிற அளவுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அந்த மாதிரி ரொம்ப எக்ஸஸ்ஸாக போயிடுச்சுன்னா நம்ம உள்ளே போய் தடுக்கலாம், அது வேறு. ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க ப்ரைவசி வேணும் அப்படின்ட்டு, அப்போ அதுக்காக அடிச்சுட்டு செத்தாலும் நான் உள்ளே போக மாட்டேன் அப்படி கிடையாது. பட் அந்த ப்ரைவசிங்கிறது வேணும். அவங்க வீட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, அதெல்லாம் சம்டைம்ஸ் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் சொல்லாமலும் இருப்பாங்க. சொல்லலைங்கிறதுக்காக இப்படி அவள் ரொம்ப தான் பண்ணுறா, வீட்டில் என்ன நினச்சின்னு கேட்டதுக்கு சொல்லலை அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பேசுகிறது எதுக்கு இதெல்லாம்? ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ப்ரைவசியை நம்ம மதிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி நம்ம ப்ரைவசியை பிறர் மதிக்கணும். மதிக்கலைன்னா அப்படிப்பட்டவங்க நமக்கு தேவையே இல்லை. ஸோ வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை டக்குன்னு பார்த்தா தெரியுது, உங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல மனசு இல்லை, அதனால் நீங்கள் அமைதியாக இருந்துடுறீங்க, ஒன்றும் இது பண்ணலை. அப்போ அந்த இடத்துல துருவி 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 கேட்குறது. அப்போ துருவி துருவி கேட்டால் நீங்கள் சொன்னாப்புல என்ன பண்ணிட முடியும்? யார் நான் இப்போ எனக்கு பிரச்சனை அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், இப்போ உங்களால் என்ன பண்ணிட முடியும்? எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க, அதானே? அது எனக்கு வேணாங்கிறதுனால தான் நான் ப்ரைவேட்டாக நான் அமைதியாக இருக்கேன். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? இதே தான் நீங்கள் யார்கிட்டையாவது போய் துருவி துருவி கேட்டிங்கன்னா அவங்களோட எண்ணமாகவும் இருக்கும். ஸோ
ஸோ யாரையுமே துருவி துருவி கேட்காதீங்க. அவங்களுடைய ப்ரைவசிக்கு மதிப்பு கொடுத்து இருக்க ஆரம்பிங்க. இது உங்களை அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொலைட் பட் நாட் டம்ப். அமைதியாக இருக்கணும். ஸோ எந்த இடத்துலையும் வீணாக சண்டை சச்சரவு போடாமல் பொறுமையாக பொலைட்டாக இருக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் ஊமையாக இருக்க அவசியம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நானும் என் பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் குப்பையை கொண்டு வந்து என் வாசலில் வைக்கிறாங்க. சரி, அவசரத்துக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் விட்டுடலாம். ஒரு 2-3 நாள் ஓகே. அப்போ நான் பொறுமையாக சொல்லி பார்க்கலாம், குப்பை இங்கே வைக்கிறீங்களே. இந்த இடத்துல தான் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி குப்பையை கொண்டு வந்து வாசலில் வைக்கிறாங்க. இப்போ போயிட்டு எனக்கு தான் அவங்க ரெகுலராக ஃபுட்டு ஷேர் பண்ணுறாங்களே, ஸோ அதுக்காக நான் வந்து இந்த குப்பையை வாசலில் வச்சா நான் தாங்கிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், பரவாயில்ல நானே கொண்டு போய் குப்பையை கொட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமையாயிடுவீங்க. அது ரொம்ப முக்கியம். ஃபுட்டு ஷேரிங்னு மட்டும் இல்லை, இவங்க வீட்டுக்கு ஓனர் தானே, வீட்டு ஓனருக்கு நம்ம அப்போ செய்யணும், இல்லை இவங்க வந்து எப்போவுமே வந்து சூப்பராக பேசுவாங்க, நல்ல எண்ணம் உடையவங்க, ஸோ அதனால் இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப இறங்கி போக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் டம்ப், அதாவது ஊமை ஆகிடுவீங்க. ஊமை ஆகிட்டிங்கன்னா அவங்க உங்கள் மேலே ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அமைதியாக இருங்க. ஆனால் உங்களை டாமினேட் பண்ணுறாங்க, உங்களை அடக்கி ஆள நினைக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, அதே மாதிரி நீங்கள் பிறரை தொந்தரவு பண்ணுறீங்க. நான் தான் இவங்க இல்லாதவங்க, இவங்களுக்கு நான் தான் அடிக்கடி ஃபுட்டு தரேன், அப்போ அதனால அவங்க வந்து என் வீட்டில் இந்த வேலை செய்யணும், என் வீட்டு குப்பையை கொண்டு போய் கொட்டணும் அப்படின்லாம் நம்ம நினச்சோன்னா அது நல்ல பழக்கம் இல்லை, அது தப்பு. பிறரும் நம்மளை நினைக்கக்கூடாது, நம்மளும் அடுத்தவங்கள நினைக்கக்கூடாது. ஸோ இப்படிலாம் உங்களை கட்டமைச்சு வச்சுருந்தாங்கன்னா அந்த கட்டமைப்பை உடச்சிட்டு நீங்கள் மாற்றுங்க. இப்போ உங்கள் வீட்டை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் மனசை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு சும்மா சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி, எடுத்துக்காட்டுகளை சொல்லி காமிச்சிட்ருக்கேன். இதை தாண்டி நீங்கள் தான் சிந்திச்சு செயல்படணும். ஸோ எந்த இடத்துலையும் ஊமையாக போயிடாதீங்க, யாரையும் ஊமையாகவும் ஆக்கிடாதீங்க. நான் இது செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நான் வந்து என்ன பாடுபடுத்தினாலும் அவங்க சகிச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கடன் கேட்டிருப்பாங்க. கடன் கொடுத்ததோட நம்ம தான் அவங்க நமக்கு கீழேங்கிற மாதிரி நமக்கு மைண்ட் செட் வந்துடும். அவங்கள அவங்களுக்கு நிறைய வேலை சொல்கிறது மாதிரி இருக்குது. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி செய்ய வைக்கிறது, அவங்களும் செய்வாங்க, வேறு வழி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிராண்டட் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நம்மளை கிராண்டட் எடுத்துக்க வைக்கவும் கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, புறம் பேசக்கூடாது. நோ பேக் பைட் அப்படின்னா புறம் பேசக்கூடாது. இன்றைக்கி பெண்கள் அதைத்தானே செய்கிறோம். எப்படியாவது 2 பேர் சேர்ந்தால் 3வது ஆளை வச்சு தான் பேசுவோம், 3 பேர் சேர்ந்தால் 4வது பேரை வச்சு தான் பேசுவோம். பேசுனா ஏதாவது ஐடியாஸை பற்றி பேசலாமே. ஆனால் அப்படி பேசுகிறதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டே இருக்காது என்ன மாதிரி. சீரியஸாக நான் ஒரு டைம்லாம் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கும்போது ஒரு பொண்ணு எனக்கு சொன்னாங்க, என்னோடய கலீக் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? இல்லை, யாரு கூடயுமே என்னால் பேசிக்க முடியல, ஃப்ரெண்டாக முடியல, செட் ஆக மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னுச்சு, நீங்கள் ஐடியாஸை பற்றி பேசுகிறீங்க, கேர்ள்ஸ்க்கு மோஸ்ட்லி ஐடியாஸை பற்றி பேசுனா பிடிக்காது தானே
அவங்களோட இது வந்து வேறு யாரை பற்றியாவது பேசுகிறது கொள்வது அதுன்னா பிடிக்கும். நீ உங்களோட இது பேசுகிறதுனால அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்க தேவையில்ல. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நம்ம வேலைக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அந்த பொண்ணு அப்படி சொல்லும்போது. ஸோ இந்த மாதிரி இதுதான் யாராவது என்கிட்ட இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நெகட்டிவாக பேசினேன், இந்த மாதிரி என்னோடய சூழல் இப்படி இருக்குன்னு. அப்போ அந்த பொண்ணு அது நெகட்டிவாக எடுத்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அவள் டக்குன்னு அந்த வார்த்தை சொன்னான். ஸோ ஆக்சுவலாக அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியல, கான்டாக்டும் இல்லை. ஒரு 3 நாள் பழக்கம். அந்த புள்ள அங்கே இருந்ததே 3 நாள் தான். அதுக்கப்புறம் வேலையை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுச்சு. பட் அந்த 3 நாளில் ஒரு நாள் எனக்கு இந்த வார்த்தை சொன்னிச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு எனக்கு இம்பேக்ட்ஃபுல் ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி அந்த பொண்ணு முகம் எனக்கு மறந்துடுச்சு, பேர் தெரியல. பட் அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குல்ல, இதுதான் வேணும். ஸோ புறம் பேசும்போது நீங்கள் உங்கள் ஐடியாஸை பேசுங்க. இல்லை செட் ஆகலை, அங்கே புறம்தான் பேசுகிறாங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா இறைவனே சொல்கிறான், என்னை பற்றி பேசுகிற இடத்துல நீங்கள் இருங்க, என்னை மறந்துட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, வெளியே வந்துருங்கங்கிறான். அப்போ இறைவனை மறக்கிறதுங்கிறது, இறைவன் சொன்ன விஷயத்தை மறக்கிறது. இறைவன் புறம் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கான். அதை மறந்து யாரை பற்றியும் நீங்கள் பேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு வர்றது நல்லது. அப்போ புறம் பேசுகிறதுங்கிறப்ப ஒருத்தவங்க செய்கிற செயலை சொல்கிறது புறம் பேசுகிறதா அப்படின்னா, அவங்க இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க இல்லாதப்ப சொன்னால். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க இதே கேள்வி, யா ரசூலுல்லாஹ், ஒருத்தவங்க இருக்கும்போது அதாவது ஒருத்தவங்க செஞ்ச செயலை நான் சொன்னால் கூட அது புறம் பேசுகிறதா? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்க செஞ்ச செயலை சொன்னாதான் புறம் பேசுகிறது. செய்யாத செயலை இவங்க அதை செய்யவே இல்லை, ஆனால் அதை செஞ்சதாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது அவதூறு சொன்னதாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தப்பே செஞ்சுருக்கட்டுமே, அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு இது இல்லை. ஏன்னா சூரா யூசுஃப் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பெண் ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு புறம் பேசின அந்த ஊர் பெண்கள் எல்லாரையுமே இறைவன் என்ன பண்ணுவான், இழிவுபடுத்துவான். ஏன்னா அந்த சிச்சுவேஷனில் நீ இருந்தால் தான் உனக்கு தெரியும்னு இழிவுபடுத்திடுவான். ஸோ அதே தான், ஒருத்தவங்களை பற்றி நம்ம புறம் பேசுகிறோம், இழிவாக நினைக்கிறோம், இழிவாக பேசுகிறோம் அப்படின்னா அதே நிலமை நமக்கும் வரும், வெகு சீக்கிரம் வந்துடும். ஸோ அதனால் புறம் பேசுகிறத டோட்டலாக நோ. ஃபைனலாக மரியாதை அவ்வளோதான். அவங்க யார், எப்படி, என்ன, ஏது, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. பார்க்குறோமா, மரியாதையான வார்த்தைகள், மரியாதையான பார்வைகள், முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். ஸோ அந்த மரியாதை அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து இறங்கிற தேவையில்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்க மேபி மரியாதையற்ற செயல்களில் ஈடுபடலாம், மரியாதையற்ற தொழில்களில் இருக்கலாம். அது அவங்களுக்கும் அவங்களோட இறைவனுக்கும் உரியது. அது உங்களையோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களையோ பாதிக்காத வரைக்கும், அதனால் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, பிறருக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படிங்கிற வரைக்கும், நிர்பந்தம் ரீதியாக டக்குன்னு எதிர்த்தாப்பில் வந்துட்டாங்க அந்த மாதிரியான சூழலில் மரியாதையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது சரியான விஷயம். ஏன்னா இறைவன் படைத்த படைப்பு அவங்கெல்லாம், யாராக இருக்கட்டும். அப்போது இறைவனுடைய படைப்புக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்க, அவ்வளோதான். அது இறைவனுக்கு நம்ம செலுத்துறது, முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி அந்த எல்லாத்துக்குமே அந்த கோடு, அந்த லிமிட்டேஷனை நம்ம வச்சு நம்ம
செயல்படுறது தான் நம்மளுடைய இல்ம், நம்மளுடைய ஞானம். அதை நோக்கின பயணத்தை தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிடணும். கூட இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், சக ஆட்களோட நம்ம இருந்துக்கிடணும். ஸோ இப்படி இருக்க முயற்சி பண்ணோன்னா, இப்படி நம்மளுடைய கட்டமைப்புகளை மாற்றிக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக லைஃப்பில் மாற்றங்கள் வரும் இறைவன் அருளால். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு செஷனை நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ ஃபேமிலி ரோல், நெய்பர் ரோல் ரெண்டும் பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதி ஒரு 8 ரோல்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து பார்க்கலாம்.